என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். 2012ஆம் ஆண்டு டெல்லியில் நடந்த நாட்டையே உலுக்கிய பாலியல் வல்லுறவு தொடர்பான ஒரு ஆவணப்படத்தை பிபிசி, சேனல் 4 தொலைக்காட்சி இந்திய அரசாங்கத்தின் தடையை மீறி வெளியிட்டிருக்கிறது. இந்த தடை சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. அந்த ஆவணப்படமும் இன்றைக்கு பேசும் பொருளாக மாறியிருக்கிறது உலக அளவில். இந்திய அரசு தடை செய்தது, ஆவணப்படத்தை தடை செய்தது சரியான ஒன்றா? பாலியல் குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி தன்னுடைய செய்கைக்காக சிறிதும் கவலைப்படாமல் தனது செயலை நியாயப்படுத்தி பேசிய ஒரு பேட்டியை வெளியிட்டது, அதன் மூலமாக இந்தியாவின் புகழ் பாதிக்கப்படும், இந்திய ஆண்களின் மனநிலை இதுதான் என்ற முடிவுக்கு எல்லோரும் வந்து விடுவார்கள் என்று கூறக்கூடிய வாதம் எந்த அளவுக்கு ஏற்புடையது? இந்த தடை எந்த காரணத்திற்காக விதிக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறி இருக்கிறதா அல்லது பிரச்சனை தீர்ந்ததற்கு பதிலாக தீவிரமாகி இருக்கிறதா? விவாதிக்கலாம். நம்மோடு திராவிடர் கழகத்தின் வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கறிஞர் வானதி சீனிவாசன் அவர்கள், பத்திரிகையாளர் ஆர் மணி, கல்வியாளர் திருமதி மாலதி. வணக்கம். விரிவான விவாதத்துக்கு முன்னாடி முதற்கட்டமாக உங்களுடைய நால்வருடைய கருத்தை அறிய விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த தடை அவசியமான ஒன்றா? இப்போது ஏன் இதை வெளியிட்டீர்கள் அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்கக்கூடிய சட்ட நடவடிக்கைக்காக பிபிசிக்கு கூட்டிருக்கக்கூடிய இந்த விளக்கம், நோட்டீஸ் நியாயமானதா? தடையை மீறி அந்த நிறுவனம் வெளியிட்டது சரியானதா? உங்களுடைய கருத்து என்ன? தடை தேவையில்லை, தடை விதித்திருக்க கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. இதை அவங்க எடுத்துட்டாங்க. எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த சட்ட விதிகள் பின்பற்றப்பட்டனவா, அது சரிதானா அப்படிங்கிறதுலாம் சட்டப்படியான கேள்வி. ஆனால் சமூகத்தின் பொறுப்பு அப்படிங்கிற அளவில் இதை வெளிப்படுத்தி இருக்கணும். இதை வெளியிட்டதற்காக பிபிசி மேலே இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் பல கேள்விகளை உள்ளடக்கியது. அதுக்குள்ளே நம்ம விரிவாக போகலாம். ஆனால் இந்த தடை விதித்திருக்க கூடாது அப்படிங்கிறதா என்னோட கருத்து. மத்திய அரசு தடை விதித்தது தவறு அப்படின்றது. ஆமாம், மத்திய அரசு மட்டுமல்ல, உயர்நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றமும் தடை விதித்திருக்கிறது. அதுவுமே கூட விதித்திருக்க வேண்டாம்ங்கிறது தான் என்னோட கருத்து. உங்களுடைய கருத்து? இது இந்த நாட்டை பொறுத்த வரைக்குமே இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வழக்கு. ஏனென்றால் இந்த குற்ற செயல் நடந்ததுக்கு பின்னால் மக்களுடைய போராட்டம் ஏற்படுத்திய தாக்கம், அதற்கு பின்னால் முக்கியமான சட்ட திருத்தங்கள், ஏனென்று கேட்டால் நிர்பயா சட்டம் என்று ஒரு தனி சட்டமே கொண்டு வரக்கூடிய அளவுக்கு மட்டுமல்ல, இந்த நிர்பயா ஃபண்ட் என்று அரசாங்கமே ஒரு நிதியத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு இந்த குற்றச்செயல் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த குற்றச்செயலாக பார்க்கிறது. அதாவது எதுக்காகனா, இந்த குற்றச்செயல் அப்படிங்கிறது நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த குறிப்பிட்ட வழக்கு ஏற்படுத்திய தாக்கம் என்பது மிக மிக அதிகமானது. அதற்கு பின்னால் இப்போது எடுக்கக்கூடிய இந்த ஆவணப்படம் என்பது அது இன்னும் மக்களுடைய மன உணர்வுகளை இன்னும் அழுத்தமாக பாதிக்கும் என்று அரசாங்கம் நினைப்பதன் காரணமாக இந்த ஆவணப்படத்தை தடை செய்திருப்பது சரிதான். மணி, நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த தடை முழுக்க முழுக்க கண்டனத்திற்குரியது. இந்த தடையை மீறியதன் மூலம் பிபிசி தன்னுடைய பொறுப்பை சரிவர நிறைவேற்றியிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். மாலதி, உங்க பார்வையில் இல்ல, உலகமே பார்க்கக்கூடியது இந்தியாவில் ஏன் பார்க்கக்கூடாது? இதுதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா இதனால என்ன தாழ்ந்துபடுதுன்னா, மக்களுக்கான, அதாவது பெண்களுக்கு இதனால பெரிய பாதிப்பு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஆண்களுக்கு பாதிப்பு வருமானது புரியல. ஏன்னா ஆண்களுடைய நிலை உண்மை வெளியில தெரிஞ்சிருமான்ற ஒரு பயத்துல தான் தடை செஞ்சிருக்காங்க. ஆனால் இதை தடை செய்திருக்க கூடாது. 3-1 அப்படி ஒரு தடை. அப்ப அதனால டைம் அதுக்கு தகுந்த மாதிரி 3-1 கேட்கலாம். இந்த நவீன யுகத்தில் தடை அப்படின்ற ஒன்றின் மூலமாக எந்த கருத்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இது கருத்து அப்படிங்கிற அளவிலேயே இல்லை. ஏனென்று கேட்டால் ஒரு குற்றவாளியினுடைய வாக்குமூலம் அந்த ஆவணப்படத்துல அவன் சொல்ற விஷயங்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே கசிந்தது. அதற்கு பின்னால்தான் ஒரு மிகப்பெரிய ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தினுடைய அனைத்து அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களும் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் அரசாங்கத்துக்கு. அதனால நீங்க வாக்குமூலம் என்பது ஒரு நீதிமன்றத்தில் கொடுக்கப்படக்கூடிய வாக்குமூலம் அப்படிங்கிறது அந்த நீதிமன்றத்தினுடைய வழக்கினுடைய ஒரு அம்சம். ஆனால் இம்மாதிரியான ஆவணப்படத்தின் மூலமாக இப்ப ஏன் முன்னாடியே நீங்க ஒரு பிபிசி உலகளாவிய அளவில் இந்த படத்தை தடை செய்வதற்கு இந்திய அரசாங்கத்திற்கு அதிகாரம் உண்டா அப்படின்னு கேட்டா அது ஒரு சந்தேகத்திற்குரிய கேள்வி. ஏனென்றால் நம்ம ஒரு ரிக்வெஸ்ட் தான் கொடுக்க முடியும். அதனாலதான் பிபிசிக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தது, வேண்டுகோள் வைத்தது இந்திய அரசாங்கம். ஆனால் நம்மளோட
மத்திய அரசாங்கத்தின் உட்பட்ட அதிகாரத்திற்குட்பட்ட நம்மளோட நாட்டுக்குள்ள அதற்கான தடை. எந்த சேனலும் ஒளிபரப்பக்கூடாது. அதே மாதிரி உயர்நீதிமன்றமும் இதை உறுதி செய்திருக்கிறது. இது நிச்சயமாக ஒரு ஒரு பப்ளிக் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு பேசிஸ்ல இந்த மாதிரி இந்த ஆவணப்படத்தை வெளியிடக்கூடாது அப்படிங்கிறது. எல்லா நீங்க சொல்லக்கூடிய டெக்னிக்கல் நீங்க சொல்றது எல்லா கட்சிக்காரங்களும் கேட்டதால செய்தாங்கன்னு சொல்றீங்க. இதை வெளியிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகளும் இருக்கு. குறிப்பா மார்க்சிஸ்ட் கட்சியோட பிருந்தா காரத் இதை வெளியிடணும், ஒவ்வொரு ஆணும் இதை பார்க்கணும் அப்படின்ற கருத்தையும் சொல்றாங்க. பிஜேபிக்குள்ளே இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன், நீங்க ஒரு அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்பது தடை செய்திருப்பது அப்படிங்கிறதுல நம்ம நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சேனல்கள் மூலமாக அதை திருப்பி மறு ஒளிபரப்பு செய்வதற்கு, மொழி மாற்றம் செய்வதற்கான அனைத்து விஷயங்களும் அதில் உள்ளடக்கி இருக்கு. ஆனா இன்னைக்கு பிபிசி ஒளிபரப்பு பண்ணியாச்சு. அதை யூடியூப்ல போட்டதை இன்னைக்கு யூடியூப்ல கூட எடுக்கிறதுக்கான ஒரு அரசாங்கம் 1 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. இந்த நிமிடம் வரையிலும் 1 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. அரசாங்கம் அதையும் நீக்க சொல்லி இருக்கிறது, நீக்கிட்டு இருக்காங்க. அதனால இத ஒரு ஒரு தடை என்பதை ஒட்டுமொத்தமாக ஒரு கருத்தையே முடக்குவதற்காக அப்படிங்கிற ஒரு கோணத்தில் இதை அணுகக்கூடாது. ஏனென்று கேட்டால் இந்த கருத்தாக்கம் இருப்பது ஏதோ இந்த குற்றவாளியினுடைய மனநிலை மட்டுமல்ல, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனிதர்கள் என்று நினைக்கக்கூடிய பல்வேறு நபர்களுடைய கருத்தாக இது இருக்கிறது. அப்ப அது வரட்டுமே. இல்ல, அதுதான் சொல்றேன். அப்படி ஒரு கருத்து இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த வழக்கு ஏற்படுத்தக்கூடிய தாக்கமும் அப்படிங்கறதையும் சேர்த்து பார்க்கும்போது அந்த கோணத்துல தான் இதை ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் வழங்குறது போல அந்த ஒளிபரப்பு வருவதற்கு முன்னாலேயே இந்த படத்தை பற்றிய சர்ச்சை, இந்த ஆவணப்படத்தின் மூலமான விஷயங்களை பற்றி நீங்க சொல்ற வாதத்தை நீங்களே மறுக்கிறது மாதிரி இருக்கு. இல்ல, பல்வேறு தரப்புல பெரிய மனிதர்கள்ட்ட இருக்கிற ஒரு கருத்து, பெண்களை பற்றிய தவறான பார்வை, இந்த குற்றம் குற்றமே இல்லைன்னு நினைக்கிற ஒரு பார்வை அவர்கிட்ட இருக்கு. அந்த குற்றவாளி சொல்றதுனால சமூகத்துல என்ன மாற்றம் வந்து ஏன் அந்த கருத்து போக கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அதுதான் நான் சொல்றேன். அப்படியே சமூகத்துல குற்ற செயல்கள் இருக்கு. அப்ப குற்ற செயல்களை நியாயப்படுத்துற மாதிரி விஷயங்களை பேச முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் நீங்க இத பாருங்க. இந்த ஆவணப்படம் நியாயப்படுத்துறது மாதிரி ஆகுமா? அவருடைய பேட்டியை ஒளிபரப்புறதுன்றது நியாயப்படுத்துற செயலா? அதாவது மிக கடுமையான ஒரு கொலை இந்த நாட்டில் மிக முதல்ல நடந்த ஒரு கொலை மகாத்மா காந்தியடிகளுடைய கொலை. அந்த கொலையை செய்தவர் தன்னுடைய வாக்குமூலத்தை கொடுத்தார். அவர் தேசபக்தர் அப்படின்னு இப்போ சொல்கிறோம். நான் அந்த விவாதத்துக்கு போகலை. ஆனால் தன்னுடைய தரப்புன்னு அவர் சொன்னது இன்றைக்கு எல்லா இடத்திலும் பேசப்படுகிறது. அதே போல் ஒரு குற்றம் இது பெண்கள் மீது நடத்தக்கூடிய ஒரு குற்றத்தினுடைய ஒரு சாரம் மாதிரி. இது சகோதரிகளுக்கு கோட்சேவோட வாக்குமூலத்தை அரசாங்கம் வெளியில விடுறதுக்கு அனுமதிக்கல. அது ஒரு வாக்குமூலம், நான் தகவலுக்காக சொல்றேன். கோட்சேவுடைய வாக்குமூலம் கோர்ட்டில் இருந்து வெளியிடுவதற்கு அரசாங்கம் தடை விதித்திருந்தது. எடுக்கிறதுக்கு எப்படி அரசாங்கம் அனுமதிச்சது? இன்னைக்கு தடை போடுற அரசாங்கம் ஆவணப்படம் எடுக்கவே தடை போட்டிருக்கணுமே. 2013 இதற்கான அனுமதி கொடுக்கப்படுகிறது. சகோதரி பேசி முடிச்சுட்டு அதுக்கு பின்னால் அதுக்கு போல. அதாவது கோட்சேவனுடைய நான் ஏன் காந்தியை கொன்றேங்கிற வாக்குமூலம்லாம் இன்னைக்கு புத்தகமாவே வந்திருக்கு. அப்போ தடையை மீறி தான் அதெல்லாம் வந்திருக்கா, அதெல்லாம் வேற விஷயம். இன்னொன்னு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால அது வந்திருக்கு. அவருக்குரிய நியாயத்தை அவங்க பேசுறாங்க. அதுக்கு நேரா இன்னொரு குற்றத்தை நான் பார்க்குறேன். பெண்கள் மீது நடந்த மொத்த குற்றத்துக்கான இது ஒரு சாரம். இது டெல்லியில நடந்ததுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் சொன்னா, தலைநகரத்துல ஒரு பேருந்துக்குள்ள நகரத்துக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிற இடத்துல இப்படி அடிக்கடி நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு நினைக்கிற அளவுக்கு அந்த குற்றம் நடந்து, இதில் எல்லாருக்கும் நல்லா நினைவு இருக்கும். அந்த பெண் வெறும் அந்த வல்லுறவால் மட்டும் அந்த உயிர் போகலை. அதற்கு பிறகு அவளுடைய உடலுக்குள்ள இரும்பு கம்பி சொருகப்பட்டது. அதனால் அடிவயிறு கசகசன்னு போயிடுச்சு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த குற்றவாளியினுடைய மனநிலை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஒரு தனி மனிதனுடைய காம வெறியினால ஏதோ ஒரு இடத்துல மாட்டின ஒரு பெண்ணை அவன் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கிட்டாங்கிறது இல்லை. அவன் சொல்றான் தெளிவாக, நான் இந்த பெண்ணை தண்டிக்கணுங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஏன்னா அவன் ஏன் ராத்திரியில வெளியில வந்தா, அவ எப்படி ஸ்லீவ்லெஸ் போட்டிருந்தா, அவ எப்படி ஒரு ஆம்பளையோட போனா, அப்படிங்கும்போது இதை பேசுகிற பெரிய மனிதர்கள், நல்லவர்கள், வீட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாருமே இதை பேசுறோம். அப்ப இதை பார்த்தாதான் அவங்களுக்கு என்ன தெரியும், இப்படி நாம நினைக்கிற இந்த சிந்தனை தான் இந்த குற்றத்திற்கு இட்டு செல்கிறது. ஆகையினால இந்த சிந்தனை தவறு அப்படிங்கிறது தான் அந்த ஆவணம் வெளிப்படுத்தும். நமக்கு எப்படி இருக்குன்னா, அந்த இடம் நாத்தம் அடிக்குதுன்னா அந்த இடத்த சுத்தப்படுத்துங்கிறதுக்கு பதிலாக அதை போட்டு மூடி வைங்க
அப்படிங்கிறது இந்த மனநிலையாக இருக்கு. இல்ல இந்தியால ஒரு தொலைக்காட்சி இதை பற்றி ஆவணம் நம்ம வந்து குற்றம் நடந்தது என்ன அப்படின்னு பண்றதெல்லாம் நடக்கிறது. இந்தியால ஒரு தொலைக்காட்சி இதை பற்றி ஆவணப்படம் எடுத்து அது இந்தியர்கள்ட்ட ஒரு விழிப்புணர்வுக்காக போடுறாங்க அப்படின்றது வேற. ஆனா ஒரு சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி நாங்க குற்றவாளியோட மனநிலையை அறிகிறோம், அதை பற்றி ஒரு ஆராய்ச்சி மனநிலைக்காக ஆய்வுக்காக அதை எடுக்கிறோம்னு சொல்லி ஒரு அனுமதி வாங்கிட்டு பிறகு ஒரு வணிக நோக்கத்தோட இதை போடுறாங்க. இந்தியாவுக்கு வெளியில சர்வதேச அளவில் இதை போடுறதன் மூலமாக இந்தியா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நாடு, இந்திய ஆண்கள் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள் அப்படின்னு ஒரு குற்றவாளியுடைய வாக்குமூலத்தின் மூலமாக நிறுவ பார்க்குதுன்னு சொல்லலாமா? அதாவது இதை நம்ம நிறுவ பார்க்குதுன்னு சொல்லலாம். ஆனா நிறுவற அளவுக்கு நாம இடம் வச்சிருக்கோமா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு வந்து உலகத்தில் பெண்கள் வாழ்வதற்கு பகலிலும் இரவிலும் ஒரு நொடி கூட பாதுகாப்பற்ற நாடுகளின் பட்டியல்ல இந்தியா வந்து முன்னேறிக்கிட்டே இருக்கு. 8லேருந்து 9, 8லேருந்து இப்போ 5க்கு வந்துருச்சு. 20 நிமிடத்திற்கு ஒரு பெண் வந்து பாலியல் வல்லுறவுக்கு ஆட்படுற நாடாக இந்தியா இருக்குது. நம்ம இதை மாத்துறதை பற்றி கவலைப்படணுமே தவிர, இது இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நிறுவனமும் அதை ஆவணப்படுத்த தான் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு எல்லா நாட்டிலும் இதை மாத்துறதுக்கு பார்க்கணும்னு நீங்க சொல்ற நோக்கம் வந்து ஒரு அடிப்படையான மாற்றம், அது வரணும். அதுல யாருக்கும் மாணவி அவர்களுக்கும் அதுல மாற்று கருத்து இருக்க போறது இல்ல. ஒரு வெளிநாட்டுல இருக்கிற ஒரு பன்னாட்டு அளவுல போகக்கூடிய ஒரு தொலைக்காட்சியில இது மாதிரியான ஒரு போர்ட்ரேயல் இந்திய இளைஞர்களை பற்றி, இந்திய மகளிரை பற்றி வர்றதுன்றது வந்து இந்தியாவுக்கு ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்துற ஒரு செயல் அப்படின்னு மத்திய அரசு நினைச்சா அது தப்புன்னு சொல்ல முடியுமா? இல்ல, அது தலைக்குனிவை இதனால ஏற்படுத்தாது, இந்த நிகழ்ச்சி தான் ஏற்படுத்தும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆவணப்படம் எடுத்தவங்க வந்து காரணம் சொல்றாங்க. ஏன் இதை எடுக்கிறோம்னா, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இந்தியாவில் நடந்த பிறகு ஏற்பட்ட மக்களுடைய எழுச்சி இதெல்லாம் பார்த்தோம். ஆனா அதற்கு பிறகு இந்த குற்றங்கள் குறைஞ்சிருக்கானா? அதுக்கு பிறகு இப்படியான பாலியல் பலாத்காரமும் வல்லுறவும் கொல்லப்படுகிற குழந்தைகள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அதே குழந்தைகள் எண்ணிக்கை வரை. அப்போ இது என்ன, ஏன் வெளிநாட்டில் இருக்க சுற்றுலா பயணிகள்ல குறிப்பா பெண்களை வந்து இந்தியாவுக்கு போகாதீங்க, அதுவும் தனியா போகாதீங்கன்னு விளம்பரம் பண்றாங்களே, அது நமக்கு கேவலமா இல்லையா? ஒரு பெண் வந்து தனியா வந்துட்டலாம் போயிருங்கிறத சேர்த்து சொல்றோம். நீங்க அது உங்களால தடுக்க முடியாத போது அந்த பிரச்சாரத்தை, அந்த பாதுகாப்பில்லாத நாடாக இந்த நாடு இருக்கிறத பத்தி நீங்க வெக்கப்படணுமே தவிர, இதை ஆவணப்படம் எடுத்து உண்மையிலேயே இந்தியர்கள் தங்களுடைய மனநிலையை இன்னொரு தடவை தனக்குள்ளே ஆய்வு செய்து கொள்வதற்கான ஆவணம் அது. நம்ம இது மட்டும் இல்ல, அதாவது நம்முடைய மனநிலை மட்டும் இல்ல, நம்ம சிஸ்டம், நம்ம தண்டனைன்னு சொல்றோம். அவன் தூக்கு தண்டனையில நிக்கிற ஒருத்தனுடைய பேச்சு இது. அப்ப நம்முடைய தண்டனையும் நம்முடைய சிறை முறைகளும் ஒரு மனிதனை என்னவாக ஆக்குது? தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட மனிதனை காட்டிலும் அவனுக்காக வாதாடிய வழக்கறிஞர்கள் பேசின பேச்சு அதை விட மோசமான ஒன்றாக, அந்த கேள நியாயப்படுத்துற ஒன்றாகத்தான் இருந்ததை பார்க்கிறோம். அது இன்னொரு அவமானகரமான ஒன்று அப்படின்றத 2 வழக்கறிஞர்களும் ஏற்பீங்க நான் நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன், இது வந்து சரி செய்ய வேண்டியது, ஏன்னா அவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு, கொடுக்க வேண்டி இருக்கு. இதற்காக சரி செய்ய வேண்டிய வழக்கறிஞர்கள் அதிக நேரம் எடுத்துக்கிறது இயல்புதான். ஓகே, சரி செய்ய வேண்டிய சிஸ்டம், இதை பத்தி எல்லாம் பேசும்போதே சகோதரி சொல்றாங்க, இந்த போர்ட்ராயல் இதுல வந்துட்டு நீங்க வந்து இந்திய மகள் அப்படிங்கிற தலைப்பிட்டு வரக்கூடிய இந்த ஆவணம் அப்படிங்கிறது, நீங்க அந்த எடுத்த அம்மாவே சொல்றாங்க, பெண்களை பற்றிய இந்த பார்வைங்கிறது ஏதோ இந்தியா மட்டும் இல்ல, உலக நாடுகள் முழுக்க நாங்க இந்த இன்இக்வாலிட்டி நாங்க வந்து பாக்குறோம் அப்படிங்கிற விதத்திலையும் இது போயிட்டு இருக்கு. ஆனால் அதே சமயம் இந்த ஆவணப்படம் வெளிவருவதற்கு முன்பாகவே எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சைகள், இது தொடர்பாக அந்த பெண்ணினுடைய தகப்பனார், நீங்க நிர்பயா முதல்ல வெளியிடணும் தான் சொன்னார், பின்னால மாத்தி பேசுறாரு. இல்ல அதுதான் சொல்றேன், நீங்க வந்து ஒரு பெண்ணுடைய பெயரை கூட வெளியிட கூடாதுங்கிறதெல்லாம் இப்ப ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் இதெல்லாம். ஏனென்றால் முதல்ல பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய புகைப்படத்தை வெளியிடக்கூடாது, பெயரை வெளியிடக்கூடாது, ஒரு துணிச்சல்காரின்னு ஊடகங்கள் கொடுத்த ஒரு பெயர். அதனால இந்த அளவுக்கு மாறி வந்துட்டு இருக்கும்போது இப்ப திரும்பவும் எங்க கிட்ட இருக்கிற தப்பெல்லாம் வந்து அவங்க வெளிச்சம் போட்டு வேற மாதிரி காட்டுறாங்க, வணிக நோக்கத்துல போறாங்க அப்படிங்கும் போது அதை அனுமதிக்க நிச்சயமா அரசாங்கத்துக்கு 2 விதமான காரணங்களும் இருக்கலாம். இல்ல, இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய கருத்து என்னன்னா, நம்ம இப்ப வெறும் நிர்பயா மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். அந்த ஆவணத்தை பார்க்கும்போது, அந்த ஆவண படத்தை பார்க்கும்போது அதுலயே வந்து அந்த படம் டைரக்டர், அந்த குறும்படத்தை எடுத்தவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, இன்னொரு குற்றவாளியை அங்கேருந்து ஒரு இது இன்டர்வியூ பண்ணிருக்காரு. அதுல அவன் சொல்லியிருக்கான், நான் ஒரு 5 வயது ஸ்ட்ரீட் சைல்டு, அந்த ஸ்ட்ரீட் சைல்டை நான் ரேப் பண்ணேன், ஏன் பண்ணேன் அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான், அது ரோட்ல கிடக்கிற குழந்தை, அது வந்து அதை பத்தி என்ன அது எப்படி இருந்தா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இதை பத்தி நம்ம யாருமே பேசல. அப்போ பெண்கள், குழந்தைகள் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த மனிதனும் எந்த ஆணும் நம்மளை வந்து ஒரு சரியா நோக்கல அப்படின்றது வந்து ஒரு பெரிய பதிவு அதுல பதிஞ்சிருக்கு. இதை பார்க்குற பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும். அடுத்தது அதே ஆவணப்படத்துல அந்த குற்றம் செய்தவர்கள் அக்யூஸ்டோட ஃபேமிலி, அவனோட ஒய்ஃப், ஒரு அக்யூஸ்டோட ஒய்ஃப், அவங்களோட அம்மா, அவங்க பேசும்போது
என் பையன், நான் கூட இந்தியாவோட மகள் தானே, என்னுடைய கண்ணீர் தேவை. ஸோ அந்த இந்திய மகளுக்கே வந்து இன்னொரு பெண்ணுக்கு அந்த கொடுமை நடந்திருக்கு. அந்த கொடுமை எவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கு. இந்த கொடுமையை தடுக்கணும், இதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி உடந்தையா பேசக்கூடாதுன்ற விழிப்புணர்வு கூட இல்லை. ஸோ இந்த படத்தை இந்திய மக்கள் பார்க்கும்பொழுது, பெண்கள் பார்க்கும்பொழுது, என்னால் அடக்கி வைக்கப்பட்ட பெண்கள் பார்க்கும்பொழுது இதற்காக பொங்கி எழணும். இது நம்மளோட ரைட்ஸ். அடுத்த பெண்கள் கஷ்டப்படும் பொழுது, அது குழந்தையா ஸ்ட்ரீட்ல படுக்கிற குழந்தையா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் இருக்கிற பெண்ணா இருந்தாலும் சரி, அதற்கான மதிப்பா நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு அப்பதானே வரும். அதற்கான வாய்ப்பே இல்லாம முடக்கிட்டா சகோதரி, இது பெண்களுக்கான விழிப்புணர்வு. அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதை பத்தின ஒரு உணர்வு தோண்டும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. நீங்க ஆண்கள் மத்தியில அவர்களுக்கான மன உணர்வு என்ன தோணும் அதை பத்தி யோசிச்சு பாருங்க. ஏன் ஆண்களுக்கு அதை வந்து தோணணும் அப்படின்னு நாமளே பேச மாட்டேங்கிறோம்? ஆமா, ஒரு ஆண் கிட்ட கேளுங்க. இல்ல இப்ப இதுல 2-3 விஷயங்கள் இருக்கு. ஒன்று, அந்த படத்தை எடுத்த அந்த டைரக்டரே அவர் 59 வயது பெண்மணி, 2 குழந்தைகளுக்கு தாயார். அவரே 19 வயதில் அவரே ஒரு ரேப் விக்டிம். அவர் சொல்றாரு, இந்த ஒரு ரேப் விக்டிமா இருக்கக்கூடிய நான் இந்த மாதிரி ரேபிஸ்டுங்களோட மனநிலையை புரிந்து கொள்ள விரும்பினேன். அவருடைய பேட்டியை நான் பார்த்தேன் நேற்று NDTVல. மிக மிக உணர்ச்சி பூர்வமான ஒரு பேட்டி. அவர் வந்து தன்னுடைய உள்ளத்திலிருந்து பேசுகிறார். அவர் வந்து வெறும் கமர்ஷியலாக மட்டும் இந்த படத்தை எடுக்கல. அப்புறம் நீங்கள் வந்து இந்த சித்தரிப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது வந்து வெங்கையா நாயுடு கூட சொல்லியிருக்காரு, இந்தியாவோட புகழை இது மாசுபடுத்தும், நம்ம நெகட்டிவ் போர்ட்ரேயல் கொடுக்குறோன்னு. இது வந்து காலகாலமாக இருக்கக்கூடிய விஷயம். 2 உதாரணங்களை சொல்ல முடியும். இந்த புத்தகம் வந்து இந்திய மாதா என்ற புத்தகம், கேத்ரின் மேயோட புத்தகம். மகாத்மா காந்தி இந்த புத்தகத்தை பற்றி சொல்லும்போது, அன்றைய வைஸ்ராய் கிட்ட இந்த புத்தகத்தை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது அவர் உறுதியாக மறுத்தார். அவர் சொன்னார் வந்து ஒவ்வொரு இந்தியனும் படிக்க வேண்டிய புத்தகம்னார். அடுத்தது சத்யஜித் ரேவோட விஷயம். இந்தியாவின் வறுமையை அவர் சித்தரித்து பணம் பண்ணுகிறார் என்ற கோரிக்கை வைக்கப்பட்ட பொழுது, இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியை அவருக்கு கொடுக்கக்கூடாது என்று சொன்ன பொழுது ஜவஹர்லால் நேரு அதை உறுதியாக மறுத்தார். அது ஒரு கலைப்படைப்பு, இந்தியாவின் ஆன்மாவை அவர் வெளிப்படுத்துகிறார்னார். ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் நம்ம இதை காமிச்சுதான் அங்கே தெரியணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. இன்னொரு விஷயம், அது வந்து குளோபல் ஃபினாமினான் தான் அந்த அம்மா சொல்றாங்க, இந்தியாவை மட்டும் குறிப்பிட்டு சொல்லலை. முகேஷ் சிங்கோட பேட்டி என்பது ஒரு பார்ட்டு தான். அந்த படத்தை ஹோலிஸ்டிக்கா பாத்தீங்கன்னா அந்த படத்துல தடை செய்யறதுக்கு எதுவுமே கிடையாது. இல்ல, தடைக்கு காரணம் முகேஷ் சிங்கோட பேட்டி. முகேஷ் சிங் வந்து ஒரு குற்றத்தை செய்த ஒரு குரூர மனம் படைத்த ஒரு நபர். அவருடைய அந்த 2-4 நிமிட பேட்டி வந்து எப்படி உலக அளவுல இந்திய இளைஞர்களுடைய எண்ணம் இப்படித்தான் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருமா? நிச்சயமா ஏற்படுத்தாது. கிரண் பேடி இதற்கு அழகாக பதில் சொல்லியிருக்கிறார். பிஜேபியில் இருக்கக்கூடிய கிரண் பேடி, இந்தியாவின் முதல் IPS அதிகாரி. அவர் சொல்றாரு, கிரைம் வேற, கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்றது வேற. நீங்க அது இவனோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு இது எப்படி இருக்கு, அதோட ரூட் காஸ் தெரிஞ்சாதான் உங்களால வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். இந்த கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு நீசர்க் ரியாக்ஷன்ல பண்ணியிருக்காங்க. சேகர் குப்தா இன்னைக்கு இந்தியா டுடேல எழுதுற மாதிரி இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான ரேப் டாக்குமெண்ட்ஸுக்கு பெஸ்ட் ப்ரொமோட்டராக இருக்காங்க. அந்த படத்தை இவர்கள் தடை செய்யாமல் இருந்தால் அதை யாரோ 4 பேர் பார்த்துட்டு போய் ஒரு அகடமிக் டிஸ்கஷனாக போயிருக்கும். இன்னைக்கு வந்து யூடியூப்ல பார்க்குறாங்க. இவங்க இன்னொன்று சொல்றாங்க, யூடியூப்ல 1 லட்சம் பேர் பார்த்தாங்க. நீங்கள் சொன்னீங்க யூடியூப்ல இருந்து எடுத்துட்டா பார்க்க முடியாது, எத்தனையோ வீடியோ ஷேரிங் சைட்ஸ் இருக்குது. இன்னைக்கு இன்னும் பல கோடி பேர் அதை பார்க்க போறாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க எந்த நோக்கத்திற்காக இதை செய்தீர்களோ அதை கூட உங்களால் நிறைவேற்ற முடியவில்லை. அந்த சாத்தியக்கூறு கூட தெரியாமல் நீங்கள் ஏன் அந்த தடையை விதித்தீர்கள்? இல்லைங்க, இது அப்படி நம்ம பார்க்க முடியாது. ஒரு அப்ரூவல், ஒரு ஸ்டாம்பிங்கோட வந்து இந்திய சேனல்களை ஒளிபரப்பு அப்படிங்கிறது வேற, எத்தனை பேர் தேடி தேடி பார்க்கறது அப்படிங்கிறது அது வந்து வேற. இன்னைக்கு வந்து நம்ம வந்து பிகாஸ் ஆஃப் இந்த இன்டர்நெட்டோட வீரியம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய இந்த ப்ராக்டிக்கல் விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கும் புரியுது, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் வந்து ஒரு அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லாமல் மக்களோட வியூவர்ஷிப்புக்கு வந்து போறது அப்படிங்கிறது வேற. இதை வந்து எங்காவது ஒருவர் தேடி பிடித்து பாருங்க, என்ன சாதிச்சீங்கன்னு இதே மாதிரி கேள்வி எல்லாத்துக்கும் வைக்கலாமே. நிர்பயா சட்டத்து மூலமா நீங்க என்ன சாதிச்சீங்க, நிர்பயா ஃபண்ட் மூலமா என்ன சாதிச்சீங்க, இன்னைக்கு நாட்டுல இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற நிறுத்த முடியுமா? இதெல்லாம் ஒரு ப்ராசஸ். இது மக்களிடையே வந்து ஒரு அவேர்னஸ் வந்து ஒரு மனமாற்றத்தின் மூலமா தான் பண்ண முடியும். இந்த தடை முதலில் உச்சநீதிமன்றத்தில் நிற்குமா என்பது $1 மில்லியன் கொஸ்டின். நக்கீரன் R.R. ராஜகோபால் கேஸ் 1989ஆம் ஆண்டு ஒரே ஒரு கிராமத்திலே கேஸ். இந்த 2 வழக்குகளை நீங்கள் வைத்து பார்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த தடை உச்சநீதிமன்றத்தில் நிற்பதற்கு வாய்ப்பு குறைவு. உயர்நீதிமன்றத்திலே இது ஸ்டாண்ட் ஆவதற்கு வாய்ப்பு விவாதிக்கலாம். இந்த தடையை வந்து தவறு அப்படின்ற கருத்தை நீங்க சொல்றீங்க. பொதுவாக பத்திரிகைகள் இதற்கு தடை வந்தா தடை கூடாது, விளக்க அந்த தடையற்ற வகையில் அந்த கருத்து பரிமாறப்படணுன்ற ஒரு நிலையை தான் பெரும்பாலான பத்திரிகைகள் எடுக்கிறத பார்க்கிறோம். ஆனால் இந்தியன் எக்ஸ்பிரஸ் எழுதியிருக்கக்கூடிய ஒரு தலையங்கம் ஆச்சரியத்தை தந்தது. தடையை வரவேற்று சொன்ன ஒரு காரணம் வந்து இது இந்திய பெண்களுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிற கேள்விக்குறியாக்குற ஒன்றாக இந்த ஆவணப்படம் இருக்கு. இன்னொன்று, இந்திய சட்டத்தோட மெஜஸ்டி அண்ட் ஸ்ட்ரென்த், அதோடைய பலத்தை கேள்விக்குரியதாக்க கூடிய ஒன்றாக பிபிசியோட நடவடிக்கை இருக்கு.
இது வந்து தவறு அவங்க வெளியிட்டது அப்படின்ற கருத்தை சொல்றாங்க. இது இந்திய பெண்களுடைய கண்ணியத்துக்கு எதிரானதா? அதே மாதிரி இந்திய சட்டத்தை, நீதித்துறை, நீதிமன்ற ஆணையை மதிக்காம செய்யறத எப்படி சரின்னு சொல்வீங்க? இது ரெண்டுமே வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸனுடைய அணுகுமுறை வந்து அவங்க ஒரு இந்த ஆட்சி சார்ந்த, அவங்க ஆதரிக்கிற கட்சி சார்ந்த ஒரு அரசியல் மாதிரியாக அவங்க எழுதியிருக்காங்க. ஒன்று, இது எப்படி இந்திய பெண்களுடைய கண்ணியத்தை பாதிக்கும், இது இந்திய ஆண்களுடைய ஒழுக்கத்தை கேள்வி கேட்கிறது. நம்ம வீட்டில் ஒரு பையனுக்கு என்ன சொல்லி கொடுத்து வளர்க்குறோம்? நீ வந்து ஆம்பளை, நீ ராஜா, நீ என்ன வேணா பண்ணு. அதே சமயம் அதுக்கு நேர் எதிராக ஒரு பொண்ணை, நீ வந்து பொண்ணு, நீ பொம்பளை, நீ பொட்டை குட்டி, அதனால நீ இப்படி இரு, அடங்கு, இப்படி பண்ணு, இப்படி 2 பேரை நம்ம வளர்த்திக்கிட்டே இருக்கோம். இப்போ ஒரு வந்து உலகமயமாக்கல்ங்கிற ஒரு வளர்ச்சி சூழ்நிலையில் பெண்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க, வெளியில் வர்றாங்க. இது வந்து இந்த ஆணுக்கு வந்து கோபத்தை உண்டாக்குது. என்ன நீ வெளியில் வர்ற, என்ன நீ நாகரிகமாக உடை உடுத்திக்கிட்டு இருக்கிற, என்ன நீ 7 மணிக்கு மேலே நடக்கிற, இப்படியெல்லாம் இந்த ஆணுடைய மனசுக்குள்ள ஒரு மிருகத்தையும், நாம் வந்து என்ன வேணால் செய்ய பிறந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்தையும் இந்த இந்திய சமூகம் வளர்த்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு அங்கீகாரமாக மதங்கள், மத நிறுவனங்கள், எல்லா மதவாதிகளும் இதில் ஒரே மாதிரி பேசுவாங்க. இந்த உணர்வை வந்து நீங்கள் எப்படி தான் கேள்விக்கு உள்ளாக்குவீங்க? இப்போ இந்த உணர்வு தான் இந்த, அப்போ நீ வெளியில் வந்தியா, நீ இதெல்லாம் எதிர்கொள் அப்படின்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பேசுகிறாருங்க. அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் தூக்கு தண்டனை கைதிக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? ஒன்றும் கிடையாது. அமைச்சர்கள், பல மூத்த அரசியல் தலைவர்களே இது மாதிரியான கருத்து இல்ல அமைச்சர்கள்ல கொஞ்சம் படிப்பு கூட குறைஞ்சவங்க இருப்பாங்க. அவங்கள அமைச்சர்கள் எல்லாம் ஐஏஎஸ் அதிகாரிகள் கேவலமா நினைப்பாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப நாட்டினுடைய உயர் வர்க்கமாச்சே, வானத்துல இருந்து குதிச்சவங்க. அவருடைய பேச்சு அப்படி இருக்கு. இன்னும் சில பேர் சொல்றாங்க, இத பாருங்க நம்ம பாரம்பரியத்துல இப்படி எல்லாம் இருந்து மாறுனா ஆம்பளை அப்படிதானே, அப்ப என்ன சொல்ல வரீங்க? ஒரு அப்பா முன்னால ஒரு பொண்ணு இப்படி இருக்கக்கூடாது, உட்காரக்கூடாது, நிற்கக்கூடாதுன்னா அப்போ அந்த பெண்ணு வந்து வேற மாதிரி இருந்தால் அப்பாவே வந்து பலாத்காரம் பண்ணிடுவாரா? அதான் வந்து இந்திய சமூகம்னு சொல்ல வர்றாங்களா? என்ன இந்த கேள்வி கேட்காம அப்போ இந்த ஆவணப்படத்தை பார்த்தா என்ன? இன்னொரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். இந்த பிருந்தாவனத்து விதவைகளை வந்து வெட்டி கங்கையில் போடுறாங்க. அதுக்கு ஒரு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்து உச்சநீதிமன்றம் யார்கிட்ட ஒப்படைச்சிருக்கு? இந்த சுலப் டாய்லெட் நடத்துகிறவங்க கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்கு. எது? அந்த மடத்தில் இருக்கிற இந்து விதவை பெண்களை. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணி வச்சு அனுப்பி வைக்கிறது கூட யாரும் ஆள் இல்லை. இந்த 4 குழந்தை பெற்றுக்கு அறிவுரை சொல்கிற யாரும் அதை செய்கிறது கிடையாது. பெற்று கொடுத்தவங்களாம் அங்கே மடத்தில் இருக்காங்க, அங்கேருந்து வெட்டி கங்கையில் போடுறாங்க. இப்போ அவங்கள கழிவு பொருள் போல் அனுப்புகிற வேலையை வந்து சுலப் டாய்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட்டில். இதெல்லாம் இவங்களுக்கு கேவலமாக இல்லை? இதை வந்து யாராவது வெளியில் சொல்லிட்டா, அதை யாராவது படம் எடுக்க போயிட்டா அவங்கள அடிப்பாங்க. ஐயோ நீங்கள் வந்து இந்திய மானத்தை வந்து வாங்குறீங்க. இந்த மனப்பான்மை, நாங்கள் என்ன வேணால் செய்வோம், நீங்கள் வெளியில் சொல்லிடாதீங்க, நீங்கள் காமிச்சிடாதீங்க, நீங்கள் பேசிடாதீங்க, அப்போ எங்கள் மானம் போயிடும். என்ன மனநிலைங்கிறத அவங்க சொல்ல பாருங்க. இதில் மூடி மறைக்கின்ற மனப்பான்மை அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த நாட்டிலும் நிறைய புத்தகங்களோ அல்லது இந்த மாதிரியான படங்களோ நிறைய வந்து தடை செஞ்சிருக்கிறதுக்கான சரித்திரம் நிறைய உண்டு. நீங்கள் வந்து தஸ்லிமா நஸ்ரீனோட புத்தகத்தை தடை செய்யணும், சல்மான் ருஷ்டியோட புத்தகத்தை தடை செய்யணும். ஏன் அதை ஒட்டி வந்த ஆவணப்படம் வெளிநாடுகளில் அமெரிக்காவில் திரையிடப்பட்ட ஆவணப்படத்திற்கு எதிராக இங்கு எங்களுடைய மத உணர்வுகளை புண்படுத்தன்னு சொல்லிட்டு பேசுனதுக்கெல்லாம் அப்பெல்லாம் கருத்து சுதந்திரமோ மக்களுடைய உணர்வுகளை பத்தி பேசினவங்களோட ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ தங்களுடைய பார்வை சார்ந்து இல்ல இல்ல நான் அப்போ திரும்ப திரும்ப யாருமே ஆதரிக்கல, நாங்க எல்லாரும் கண்டிச்சு தான் பேசுறோம். பிஜேபியே கூட வெண்டிகருடைய இந்துயிசம் பத்தின நான் இன்னும் சொல்றேன். நீங்க சட்டத்துல தடை அப்படிங்கிற ஒரு அதிகாரம் எதற்காக ஒரு அரசாங்கத்திற்கு கொடுக்கப்படுகிறது? சட்டத்தின் பாட்பட்டு சில விஷயங்கள் மக்களுடைய உணர்வுகளை பாதிக்கப்படும் என்று நினைத்தால் அரசாங்கத்திற்கு அதை தடை செய்யக்கூடிய அதிகாரம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எதற்காக சட்டத்தில் உருவாக்கணும்? ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஏன் கருத்து சுதந்திரத்தோட நம்ம லிங்க் பண்றோம்? அப்போ அரசாங்கம் நினைக்கிறது, அல்லது அது மட்டுமல்ல பல்வேறு சமயங்களில் சொல்றீங்களே, பல சாமியார்கள், பல மதவாதிகள் பேசுறாங்க, பெண்களுக்கு எதிரான பேச்சு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து பொறுப்புணர்ச்சியோடு பேசின சுதந்திரம் அது வந்து அவங்க கடைபிடிக்கிறாங்களா? நான் ஒண்ணு கேட்கட்டுமா உங்ககிட்ட? நீங்க வந்து ஒரு பொதுவா மத நிறுவனங்களை நடத்துபவர்கள், இந்து மதம் சார்ந்தவர்கள் எல்லாம் பெண்களை இழிவுபடுத்துறாங்கன்னு சொல்றீங்களே,
சரி, ஓகே, சகோதரியோட ஒரு சாராம்சத்துல அப்படி எடுத்துட்டு போறாங்க. நான் இன்னொன்னு கேட்கிறேன், இதே மத நிறுவனங்கள், இதே மத குருமார்கள் எத்தனை இடங்கள்ல பெண்களை வந்து நம்ம காப்பாற்றணும் இல்ல அவர்களை பாதுகாக்கணும்னு சொல்ற விஷயத்தை பத்தி ஏன் வெளியில பேசல? இன்னும் சொல்றேன், இதே இந்து சமயத்துல மேல்மருவத்தூர்ல பாருங்க, அங்க வந்து பெண்களே பூஜை செய்யலாம், கற்பகிரகத்துக்குள்ள அவங்களே நுழையலாம், அவர்களுக்கான அந்த மற்ற சமயங்கள் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் கூட அந்த கோயில்ல இல்ல. அப்ப வந்து அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக புரட்சி அங்க நடந்துட்டு தான் இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக மத குருமார்கள் அவங்க எல்லாமே வந்து சரியில்லைன்னு சொல்லிட முடியுமா? இல்ல. ஏனென்று கேட்டால் சில நபர்கள், அது எந்த மத நிறுவனம் வேணாலும் இருக்கலாம், பொதுவாக அவர்களுடைய கருத்துக்கள் அப்படின்னு வரும்போது நிச்சயமாக இம்மாதிரி பிற்போக்குத்தனமா இருந்தா எதிர்க்கிறவங்க இந்த நாட்டுல இருந்துட்டே இருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய் அந்த காலத்திலேயே பெண்களுக்கு அவர் வந்து இதே இந்து சமயத்தில இருந்தா உருவாக்குனாரு. பெண்களுக்கு வந்து நீங்க பாலி விவாக தடை சட்டத்தை கொண்டு வாங்கன்னு சொன்னாரு. ஆக ஏதோ மத நிறுவனங்கள்ங்கிறது காலகாலமா அப்படியே வச்சிருக்கல. அப்போதும் மதம் தவறான ஒரு சில பழக்க வழக்கங்களை வைத்தாலும் கூட சில சமூக பெரியவர்கள் அதை மாற்றுவதற்காக முயற்சித்தார்கள். தொடர்ச்சியாக அந்த முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த முயற்சிகளை யாரும் மத நிறுவனத்திலிருந்து செஞ்சது கிடையாது. மதங்கள் விதித்த கட்டளைகளை எதிர்த்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, இவங்க சொன்ன தஸ்லிமா நஸ்ரினுக்கோ எல்லாருக்குமே நாங்கள் தான் ஆதரித்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோமே தவிர, இவங்க வந்து காங்கிரஸ் அரசு தஸ்லிமா நஸ்ரினுக்கு என்ன ஒரு நிபந்தனையை விதிச்சாங்களோ, நாட்டை விட்டு வெளில போங்கன்னு, அதையே தான் பிஜேபி அரசும் செய்தது. அதனால் அந்த விதத்தில் எல்லா மதவாதிகளும் கைகோர்த்து கொண்டு தான் இருப்பார்கள். நாங்கள் யாரையும் அதில் வந்து விதிவிலக்கும் பார்க்கல, யாரும் இவங்கெல்லாம் பாதுகாப்பாங்கன்னு சொல்ல. இன்னொன்று, பிரபலமான ஓவியர் ஹுசேன் இந்தியாவில் வாழ முடியாம இங்க இருந்த பிரச்சனையினால போய் தோஹால அங்க இருந்த ஒரு நிலைமை தான் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்ல, சாமியார்களுக்கு இருக்குங்க. நீங்க வந்து ஒவ்வொரு நாட்டுக்குமே வந்து வித்தியாசப்படும். அரபு நாடுகள்ல எவ்வளவு தூரம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஒரு சாமி படத்தை வந்து ரூம்ல வச்சிருந்தா எவ்வளவு கடுமையான தண்டனை இருக்கு. நிர்பயாக்கு வந்துருவோம். ரொம்ப தூரம் நம்ம விலகி போறோம். நம்ம இந்தியாவை பத்தி பேசுவோம். நம்ம இந்தியாவை அப்படி ஆயிடக்கூடாதுன்னு தான் நம்ம கவலைப்படுறோம். உலகமயமாக்கலோட ஒரு பாட்டுல வந்து பேசும்போது நாம ஒட்டுமொத்தமா உலகத்தினுடைய பார்வைன்னு பேசும்போது இதையும் சேர்த்து தான் நம்ம பார்க்க வேண்டியது. இந்தியா அரபு நாடாக ஆகிவிடக் கூடாதுன்னு தான் நம்ம கவலைப்படணும். அரபு நாடுகள்ல நடக்கிற இந்த அடக்குமுறை, பெண்கள் மீதான அடக்குமுறை, பெண்கள் மீதான தாக்குதல் இந்தியாவுல நடக்க கூடாது. அப்படி நடக்க கூடாதுன்னு தான் நம்ம நினைக்கணுமே தவிர, நடந்ததை நம்ம மறைக்கணும்னு நினைக்க கூடாது. ஒரு நடைபெற்ற படத்துல அந்த ஆண்கள் பேசுனது ஒரு தாலிபானுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அதே மாதிரி தானே பெண்கள் வெளியில வரக்கூடாது, 9:30 மணிக்கு மேல அந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்து அப்படிதான் பேசும். அந்த வக்கீல் சொல்றாரு, அது ரோட்ல கிடந்தா கல்லு, வைரமே ஆனாலும் ரோட்ல கிடந்தா கல்லு. அப்ப நம்மளுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இன்னைக்கு நம்ம பேசுறது எல்லாமே மத நல்லிணக்கம் அல்ல, மத கூடங்கள்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரிலிஜியஸ் பாடிஸ் எல்லாமே அப்ப என்ன சொல்லுது? we are all suppressed. women as women we are always suppressed. வேற எதுவுமே இல்ல. நம்ம வந்து நமக்கு மரியாதை இங்க கொடுக்கறாங்க, மரியாதை இங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு என்ன அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மொத்தமா பெண்களுக்கு என்னைக்குமே மரியாதை இல்ல, எப்பவுமே ஆண்கள் கொடுக்கிற மரியாதையில மட்டும் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் காமிக்குது பெண்களோட நிலைமை அப்படிதான் இருக்குது. அதாவது பெண்களோட நிலைமை இன்று இருக்கிற விஷயத்தை பொறுத்து பாவம் எல்லாருமே பெண்களா பேசிட்டு இருக்கிறோம். அதாவது நீங்க வந்து மத கொள்கைகள் வந்து எப்பவுமே வந்து ஆண்களை வந்து உயர்த்தி பிடிக்கிறது, பெண்களை எப்பவும் சப்ரஸ்டா இருக்குன்னு இல்லை. இந்த நாட்டினுடைய மிக பழமையான ரிக்வேதம் சொல்கிறது என்னன்னு கேட்டா, வேதத்தை எந்த அளவுக்கு இருக்கிறவங்க ஃபாலோ பண்றாங்க இல்ல கருத்துக்களை எடுத்துக்கிறாங்கன்னு இல்லை, பட் சொல்லப்பட்ட விஷயம் என்ன, பெண்கள் எங்கு கண்ணீர் சிந்துகிறார்கள் நிச்சயமாக அந்த நாடு நன்றாக இருக்க போவதில்லை அப்படிங்கறத அதனோட அர்த்தமே. நாம இந்த நாட்டுல சொல்றவங்களும் இருக்காங்க இல்லையா? இல்ல நாம அதெல்லாம் இல்ல சொல்ல இருக்காங்க, நான் இல்லன்னு சொல்ல. பெண்கள் கல்வி கற்கவே வந்து போன தலைமுறை அனுமதிக்கலையே. பெண்கள் இன்னைக்கு வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க. நீங்க இந்த நாட்டுல சமீப காலத்துல சொன்னது சொல்றேன், வேலைக்கு போறதுனாலதான் பல பிரச்சனைன்னு பேசுற சாமியார்கள் இருக்காங்க. விதவை பெண்கள் வந்து கலர் அரசாங்கத்தை நடத்துகின்ற அமைச்சர்கள், அதிகாரிகள் எல்லாரும் கிட்ட இந்த கருத்து இருக்கு. காவல்துறையினுடைய உயர்ந்த அதிகாரி ஆந்திராவில வந்து ஃபார்மர் டிஜிபி இதே மாதிரியான கருத்தை வந்து தெரிவிச்சாரு. ஆந்திராவில மட்டும் இல்ல, மத்திய பிரதேசத்துல, ஹரியானாவுல போக போக அதிகமா தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதிகாரிகள் மிக படித்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களிடமே இந்த கருத்துக்கள் இருக்கிறது. மணி, இது நிர்பயா வழக்கு அப்படின்ற ஒன்றை உச்சநீதிமன்றத்துல ஓராண்டு காலமா அது விசாரணைக்கே எடுத்து யாரும் அதை பற்றி பேசல. மற்ற வழக்குகள் வேகமாக நடக்கிறது. நிர்பயா வழக்குல வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாத நிலைமையில இப்ப இந்தியாஸ் டாட்டர் அப்படின்னு படம் வந்த பிறகு மீண்டும் நிர்பயான்னு பேசுறோம். அதாவது 2012 அந்த பிரச்சனை பூதாகரமாக இருந்தபோது இந்தியாவே அதை பற்றி கவலைப்பட்டது மாதிரியும், பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யணும், இந்திய ஆண்கள் மனதில் மாற்றத்தை கொண்டு வரணும்னு பேசின ஒரு போக்கு உடனே ஓராண்டு 6 மாதத்தில் அது காணாமல் போயிடுது. மீண்டும் யாரோ ஒருத்தங்க ஆவணப்படம் எடுத்த பிறகு அதை பற்றி விவாதிக்கிற ஒரு நிலைமை இருக்கு. நம்ம காட்டுற கருணை அல்லது அக்கறைன்றது ஒரு தற்காலிகமான ஒன்றா? நிச்சயமா அப்படிதான் தோணுது. இப்போ 2012 டிசம்பருக்கு பிறகு இன்னைக்கு என்ன நிலைமை மாறி இருக்குது? கொஞ்சம் கூட நிலைமை மாறல.
அது இன்னும் கூடுதலாக போயிருக்க ஒழிய நிலைமை எந்த விதத்திலும் சீர்பட்டதாக தெரியவில்லை. அவருடைய ஆவணப்படங்களில் வரக்கூடிய அந்த பலருடைய பேட்டிகளை பார்க்கும்பொழுது கள நிலவரம் எந்த விதத்திலும் மேம்படவில்லை. நீங்கள் இந்த பெண்டிங்கை பற்றி சொன்னீங்க. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஓராண்டாக அது நிலுவையில் இருக்கிறது. கீழ்கோர்ட்டில் வந்து அது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன அளவுக்கு, ஹைகோர்ட்டில் மூவ் ஆன அளவுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் மூவ் ஆகல, அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. இதை யார் சுப்ரீம் கோர்ட்டில் கேள்வி கேட்கறது? அப்போ இந்த மாதிரியான ஆவணப்படங்கள் வரும்பொழுது, இது பரந்தப்பட்ட அளவில் மக்களால் பார்க்கப்படும் பொழுது, குறைஞ்சபட்சம் இது ஜுடிஷியரிக்காவது வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். இந்த நாட்டில் வந்து யாருக்குமே பதில் சொல்ல கடப்பாடு இல்லாத ஒரு அமைப்பு என்பது ஜுடிஷியரி. நீங்க வந்து நாடாளுமன்றத்தை கேட்கலாம், மீடியாவை கேட்கலாம், எக்ஸிக்யூட்டிவை கேட்கலாம், ஜுடிஷியரியை யாருமே கேட்க முடியாது. இவ்வளவு ஒரு முக்கியமான விஷயத்தில் ஓராண்டு காலமாக அந்த வழக்கு ஏன் நிலுவையில் இருக்கிறது? குறைஞ்சபட்சம் அதை பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சியை, ஒரு விவாதத்தை உருவாக்கினால் கூட இந்த படம் தன்னுடைய கடமையை செய்ததாக நான் உணர்வேன். இன்னொரு விஷயம், நீங்க வந்து ஏன் வந்து இவங்க பிஜேபி கவர்மெண்ட் இதை பார்த்து பயப்படுறாங்கன்னு புரியல. ஒரு நீஜர்க் ரியாக்ஷன். இவங்க ஒரு விஷயம், நீங்க வந்து 2012 டிசம்பர்ல வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சி இருந்தது. அந்த மாதிரியான ஒரு கோபம், ஒரு அடக்கப்பட்ட உணர்வுகளின் வெளிப்பாடு ஆட்சியாளர்கள் மீது திரும்பிவிடும் என்ற கோணத்தில் தான் இவர்கள் அஞ்சுகிறார்கள். இவர்கள் பயப்படுவதற்கு இதில் எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த கவர்மெண்ட்டை மட்டும் நம்ம சொல்லல, ஒட்டுமொத்த சொசைட்டியை தான் அவங்க சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா பர்மிஷனை கொடுத்தது ஷிண்டே கவர்மெண்ட் ஷிண்டே கொடுத்தாருன்றாங்க, நான் கொடுக்கலன்றாரு இவரு. பட் இவங்க தான் போய் வந்து ஹைகோர்ட்ல போயிட்டு வந்து ஸ்டே கேட்கறாங்க. ஆன் இட்ஸ் ஓன் சுவமோட்டோவா கோர்ட் வந்து ஸ்டே கொடுக்கல. நேற்று பிஜேபியோட ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் சொல்றாரு, நாங்க கொடுக்கல, ஹைகோர்ட் ஸ்டே பண்ணிடுச்சு. எப்படி ஹைகோர்ட் ஸ்டே பண்ண முடியும்? நீங்க கேட்ட வாய்ஸ் தான் பண்றாங்க. ஆக இன்னைக்கு பப்ளிக் ஒப்பீனியன் ஒரு மாதிரி மாறுதுன்னும் பொழுது, சார் பிஜேபிக்குள்ளே 2 ஒப்பீனியன் இருக்கு சார். மதுகீஸ்வர், கிரண் பேடி, பிரமோத் மகாஜனோட டாக்டர், இவங்க எல்லாருமே வந்து இந்த தடை வேண்டாம்னு சொல்றாங்க, நீ வந்து ஒலிபரப்புன்றாங்க. ஆக எல்லா கட்சியுமே இது பிளவுபடுத்தி தான் இருக்குது. இந்த படம் வெளியிடப்படுவது என்பது உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்கது தான் நான் நினைக்கிறேன். படத்தோட டைட்டில் வந்து இந்தியாஸ் டாட்டர்னு வைக்காம தி மேன் ஹூ ரேப்ட் இந்தியாஸ் டாட்டர்னு வச்சிருக்கலாம். இல்லை, இந்தியாவின் மகளோட நிலைமை அப்படின்னு அந்த தலைப்பை வச்சு மட்டும் நம்ம பார்க்க முடியாது. சரி, நீங்கள் சொன்ன அந்த ரேப் விக்டிம் பற்றி நம்ம பேச வேண்டியது இருக்குது. நம்ம அரசியல் அதிகம் பேசுகிறோம், அதை கடந்த அந்த பிரச்சனையோட ஆழமான ஒரு விஷயத்தை வந்து 4 பேருமே நீங்கள் உங்கள் கருத்தை பகிர்ந்துட்டா நல்லாயிருக்கும். ஒரு மரண தண்டனை விதிக்கப்பட்டு அடுத்து உயிர் வாழ வாய்ப்பில்லை நிலைமையில் இருக்கிற ஒரு மனிதன் தன்னோட தவறை சிறிதும் கூட உணர்ந்த மாதிரி தெரியலை. சின்ன அளவு கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் அந்த பொண்ணு 9 மணிக்கு மேலே வந்திருக்கக்கூடாது, நாங்கள் வல்லுறவுக்கு முயற்சி செய்த நேரத்தில் அவள் எதிர்த்து எங்கள்கிட்ட முரண்டு பிடிச்சிருக்கூடாது, இணங்கி போயிருந்தால் இந்த ஆபத்து வந்திருக்காது, இப்போ நானாவது அப்படி அடிச்சுட்டு வந்துட்டேன், இனி இன்னொருத்தன் வந்து பாலியல் வல்லுறவு செய்யக்கூடிய ஒருவன் இனி அந்த இப்படி ஒரு எதிர்ப்பு வந்தால் கொன்றுவான் அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இதை வந்து புரிஞ்சுக்க முடியாது. அதற்காக தான் இந்த படம் தடை செய்யாமல், ஏன்னால் நம்ம நாட்டில் நடமாடும் பொழுது இந்த மாதிரி மிருகங்கள் மத்தியில தான் நம்ம நடமாடுறோம்னு சொல்லிட்டு நம்ம மக்களுக்கு, நம்ம பெண்களுக்கு புரியணும். அதுக்காக தான் இந்த படத்தை. ஏன்னா அவனை பார்க்கும் பொழுது இவன் இப்படிப்பட்ட ஒரு கொடிய காரியத்தை செய்ய முடியுமான்னு, ஏன்னா அவன் நரேட் பண்ணும்போது சொல்றான், கண்ணுல ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லை, நீங்க சொன்ன மாதிரி அதே தான் சொல்றான். அவன் என்ன சொல்றான், நான் விட்டுட்டு கையில அந்த ஜுவனைல் had put his hand and then taken something out, I think it is a intestine அப்படின்னு சொல்றான். அதுல ஒரு உணர்ச்சியே கிடையாது. அதற்காக நான் அங்க என்ன எதிர்பார்த்தேன்னா, லெஸ்லி கேட்டிருப்பாங்க, அவங்க என்ன மாதிரி கேள்வி கேட்டிருந்தா அவன் அந்த மாதிரி ஒரு பதில் சொல்லியிருப்பான்றது நம்ம இன்னொன்று பார்க்க வேண்டிய ஒரு கட்டம் அது. ஆனால் அந்த மாதிரி ஒரு மனிதாபிமானமே இல்லாமல், அதுவும் இல்லாமல் சொல்றார் ராம் சிங் இது மாதிரி வந்து பல விஷயங்கள், பல தவறுகளை இதற்கு முன்னால செய்திருக்கிறான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மூடி மறைக்கப்பட்டதால் தான் நம்ம மக்கள் இன்னைக்கும் நடக்கிறாங்க. அன்னைக்கு டிசிஎஸ்ல நடந்த சிறுசேரியில் நடந்தப்போ அப்போ அந்த பெண்ணுக்கு என்ன தெரியும், இந்த மாதிரி மக்கள் வெளியில இருப்பாங்கன்னு தெரியுமா? விஷயம் வெளியில வரும்பொழுது தானே தெரியும். இது ஒரு அவேர்னஸ் தானே, இதை பண்ணி ஏன் பயப்படணும்? இது அவேர்னஸ் அப்படிங்கறத விட பெண்களுக்கு இல்லைங்க, பெண்களுக்கு நான் முடிச்சேன், பெண்களுக்கான விழிப்புணர்வை இந்த ஆவணப்படம் உருவாக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையே வந்து நம்ம ஒரு இதுல எடுத்துட்டு போறோமோன்னு தோணுது. ஒரு நெகட்டிவ் பார்வையா இருக்குது அது. நீங்க பெண்களுக்கு வந்து சுத்தி வர உனக்கு எதுவுமே பாதுகாப்பு இல்ல, நீ எப்படியே தான் இருக்கணும், நீ போகும்போது இந்த மாதிரி மிருகங்கள் இது இல்ல இல்லங்க, அதாவது இல்ல வீட்டுக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கோம் இல்ல, அது நீங்க ஒரு பிச்சைக்காரி கூட நிம்மதியா தூங்க முடியாது. ஒரு பைத்தியக்காரிய பாத்தீங்கன்னா 4 மாசம் கழிச்சு வயிறு மேடு தட்டி போயிருக்கு. அந்த பைத்தியமும் நீங்க வந்து பெண்களுடைய பாதுகாப்பு வந்து இது என்ன எந்த மாதிரி நாம் ஆங்கிள் பார்க்கணும்னு சொன்னா, ஆண்களோட மனநிலையில இருக்கக்கூடிய இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு அணுகுமுறை இருக்கு இல்லையா, இத வந்து நீங்க வந்து சரி பண்றதுக்கான மற்ற வழிமுறைகளை பற்றி இல்லாம நீ இன்னும் வந்து இப்ப இந்த நீங்க வழிமுறை வந்துருமா இல்ல, அதுதான் சொல்றது. ஏன் இது குளோரிஃபை பண்ணி இத பத்தி இத வந்து ஒரு ஸ்டஃபை பண்ணி நீங்க வந்து திரும்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வெளி உலகத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறது மூலமா இல்ல குளோரிஃபை பண்ணல. இது பரவலா சொல்ற குற்றச்சாட்டு. ஒவ்வொரு முறையும் ஒரு நிமிஷம் மேடம், இது பரவலாக சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டு. இது வந்து
ஒரு ரேபிஸ்ட்டை பேட்டி எடுத்தீங்கன்னா க்ளோரிஃபை பண்றாங்க, ஒரு டெரரிஸ்ட்டை பேட்டி எடுத்தீங்கன்னா க்ளோரிஃபை பண்றாங்க. த மைண்ட் ஆஃப் அ டெரரிஸ்ட்னு சந்தோஷ் சிவன் நினைக்கிறேன் அந்த படம் எடுக்கும்போது இதே சிக்கல் வந்தது. இதே மாதிரி ஒரு தீவிரவாத அமைப்பை சார்ந்த தீவிரவாதி என்று முத்திரை குத்தப்பட்ட ஒருவருடைய பேட்டியை எடுத்தா நீங்க அதை க்ளோரிஃபை பண்றீங்க. பிரபாகரனுடைய பேட்டி 2002ஆம் ஆண்டு ஏப்ரல் 10ஆம் தேதி பேட்டி எடுக்கப்பட்ட பொழுது எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. அன்று மதியம் ஜெயலலிதா அப்பொழுது முதலமைச்சர் அவர் சொன்னார், ஐ எம் அஷேம்ட் ஆஃப் இந்தியன் மீடியா. ஆகவே இது ஆட்சியாளர்கள் எப்பொழுதுமே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வரையறை அது பாலியல் வல்லுறவு குற்றச்சாட்டுக்கு உள்ளானவராக இருக்கட்டும், அல்லது ஒரு தீவிரவாதியாக இருக்கட்டும், அல்லது யாராக ஒரு இந்த சமூகத்தால் முத்திரை குத்தப்பட்ட சட்டத்தால் முத்திரை குத்தப்பட்ட ஒருவரை நீங்கள் பேட்டி எடுக்கிறீர்கள் என்றால் ஒரு ஸ்டீரியோடைப்பான மைண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் குளோரிஃபை பண்ணுகிறீர்கள் என்பது. நிச்சயமாக அப்படி கிடையாது. அவர் முகேஷ் சிங் சொல்றதை வச்சு யாராவது ஒருவர் அது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அது மிகவும் தவறு. அது ஒரு சைக்கோபாத்தவன். அந்த அம்மா சொல்றாங்க அவனோட மனசை தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அரசாங்க ஆட்சியாளர்களுக்கு இருக்கக்கூடிய பொதுவான மனநிலை, அவர்கள் பயப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஆட்சியாளர்களுக்கு பொறுப்புணர்வு அதிகம். ஏனென்றால் நாளைக்கு எந்த மக்கள் போராட்டத்திற்கும் பொறுப்பேற்க வேண்டியவர்கள் அரசாங்கத்தை நடத்துபவர்கள். அதனால எப்பவுமே நீங்க போலீஸ்ல ஏன் எடுத்த உடனே துப்பாக்கி சூடு, நீங்க கண்ணெறி குண்டு, என்னென்னவெல்லாம் வழிமுறை உடனடியாக அரசாங்கத்திற்கு சொல்லக்கூடியதெல்லாம் நாமளும் இங்க விவாதத்துல பாக்குறோம். அதனால அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கை எடுத்தால் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறதோ அதை எடுக்கிறது. அதே போல அதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது என்றது அரசாங்கத்திற்கு தகவல் வரும், அல்லது அரசாங்கம் அதனோட அடிப்படையில் இருக்கின்ற அதிகாரத்தின் அடிப்படையில் அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதனால ஏதோ இந்த படத்தை மட்டுமே குறிவைத்து தடை செய்வது அப்படிங்கிறது இல்ல. இந்த நாட்டில் பல்வேறு சமயங்களில் பல்வேறு புத்தகங்கள், பல்வேறு திரைப்படங்கள், பல்வேறு சமயங்களில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அரசாங்கம் மக்களுடைய பொறுப்புணர்ச்சியின் வெளிப்பாடுன்னு சொல்றீங்க. இந்த எல்லா தடையுமே என்னன்னா அந்தந்த மதம் சார்ந்த, நாடு சார்ந்த, மொழி சார்ந்த ஆண்களுடைய அயோக்கியத்தனத்தை வெளிக்காட்டுவதால் தடை செய்யப்படுகிறது. உபரி தகவல் கார்ப்பரேட் நலன் சார்ந்தும் தி பாலிமர் பிரின்ஸ் என்ற புத்தகம், அம்பானியை பற்றி வந்த புத்தகத்தை 1998ஆம் ஆண்டில் தடை விதிக்கப்பட்டது. இன்று வரை நியாயப்படுத்த முடியாத தடை. இந்தியாவின் தேச ஒற்றுமைக்கு பாலிஸ்டர் பிரின்ஸ் இன்று வரை அந்த தடையை நீக்க முடியல. நம்ம திருடனவனுக்கு கூட நியாயம் இருக்குங்க. அதாவது எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் இருக்கு. எல்லா குற்ற செயல்களுக்கும் ஒரு நியாயம் எல்லாராலையும் கற்பிக்க முடியும். நீங்க தப்பு செஞ்சவங்க எல்லாத்துக்கும் அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லி இதன் மூலமாக மக்கள் திருந்துவாங்க. மன்னிக்கணும், அதாவது அவனுடைய நியாயத்தை இல்ல, அவன் பேசுறான். நீங்க முதல்ல அனலைஸ் பண்ணுங்க. நம்ம நாட்டுல என்ன தப்பு? இவனை போல லட்சக்கணக்கான ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு பெண்கள் ஒரு சாலை நெருக்கம் மிகுந்த இடத்துல உடம்புல இடிபடாம நடந்து வர முடியாத நாடு இது. நீங்க பாக்குற ஒவ்வொரு பெண்களுக்கும் தெரியும் நம்ம எப்படிப்பட்ட நாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சும்மா போலி பெருமை பேசி பயனில்லை. ஒரு குழந்தைய நம்மளால நிம்மதியா வெளியில விட முடியலைங்க. ஒரு குழந்தைய வெளியில விட முடியல. நீங்க எந்த நாட்டிலேயாவது நம்ம சொல்றோம் நம்ம பாரம்பரியம்னு, நானும் நினைச்சு பாக்குறேன். நம்ம திருப்பியும் குழந்தைங்களை அப்பாவா இருந்தாலும் ஒரு அடி தள்ளி நில்லு, அண்ணனா இருந்தாலும் தள்ளி நில்லு ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கோம்? அப்ப இந்த நாட்டு ஆண்கள் மனசுல கோளாறு இருக்குதா? இதுதான் பாரம்பரியமா? இந்த கேள்வியை இதய சுத்தியோடு நம்ம கேட்டுக்கலன்னா இந்த நாட்டை நம்ம காப்பாற்ற முடியுமா? இதே சமூகத்துலதான் தங்களுடைய சகோதரிகளுக்காக குற்ற செயல்கள்ல மிக அதாவது தன்னுடைய சகோதரியை அல்லது தாயை கிண்டல் செய்தவனை எல்லாம் கொலை செய்து விட்டு வந்த வழக்குகளும் இந்த நாட்டுல உண்டு. அதாவது இல்லைங்க, பொதுவா அப்படி பேச முடியாதுங்க. இன்னும் தன்னுடைய சகோதரிகள் அவங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஆண்கள் உண்டு. ஒட்டுமொத்தமா பொதுப்படையா இருக்கக்கூடிய ஆண்களுக்கெல்லாம் ஒரு பிராண்டிங் பண்ற மாதிரியான பேச்சு அல்ல. நீங்க மேற்கத்திய நாடுகள், நீங்க அதிகமாக படித்த நாகரிகம் மிக்க மேற்கத்திய நாடுகள்ல பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமை அப்படிங்கிறது நம்ம நாட்டை விட அதிகம். இதே பிரிட்டன்ல ஜாஸ்தி, அமெரிக்கால ஜாஸ்தி. இருக்கக்கூடிய அத்தனை பாரம்பரியம் ஆம்பளைங்க எல்லாம் அயோக்கியங்களா காட்டுதுன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. உலகம் முழுக்க தயவு செய்து நீங்க இந்த மாதிரி பிராண்டிங் ஒத்துக்க முடியாது. இது தனிப்பட்ட மனிதனுடைய கருத்தாக தான் இருக்க முடியும். தனிப்பட்ட மனிதனுடைய கருத்தல்ல. உலகத்துல எல்லா நாட்டிலுமே ஆண்களுக்கு பெண்கள் மீதான ஆதிக்க உணர்வு அதிகமா இருக்கு. அதுல நீங்க இப்படி பண்பாடு அது இதுன்னு சொல்லி 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 படிப்பு சொல்லி கொடுத்து சரியில்லை. இதை நீங்க வெளிப்பாடு மூலமாக அவனுக்கு வேற ஏதாவது ஒரு விஷயத்தை புகுத்தி அவனை சரி பண்ண வேண்டிய விஷயம் இல்ல. நீங்க அவனை வெளிப்படுத்தி இதுதான்ப்பா நீயே இதை நீ பார்த்துக்கோன்னு தன்னைத்தானே பார்த்து வெட்கப்பட்டாலே தவிர ஒரு மனிதன் திரும்ப மாட்டான். தொடர்ந்து பேசலாம். இதுல பேச வேண்டிய ஒன்று இருக்கு. முகேஷ் சிங் அப்படின்ற ஒரு குற்றவாளியினுடைய பேட்டியை வெளிவரப்புறதுன்றது அவருக்கு புகழ் சேர்த்து தரக்கூடிய ஒன்றோ, அவருக்கு விளம்பரம் தேடித்தர ஒன்றோ, அவர் தரப்பு நியாயத்தை மக்கள்கிட்ட சொல்ற ஒன்றோ அல்ல.
மொத்த வீடியோவில் மொத்த ஆவணப்படத்தில் குற்றம் செய்தவனுடைய மனநிலை என்ன அப்படின்னு வெளிப்படுத்துகிற ஒரு சின்ன அம்சம் தான். ஆனால் அது வந்து அவர் தாறுமாறாக பேசினதுனால அது விவாதத்துக்குரியதாக இருக்கு. இது ஆளுங்கட்சி மட்டும் இல்லை, இந்த தடையை கேட்டதில் எதிர்க்கட்சிகளும் உண்டு. இதை வந்து எப்படி அனுமதிச்சிங்க, திகார் சிறையில் போய் பார்த்து பேட்டி எடுப்பதற்கு எப்படி அனுமதிச்சிங்க அப்படின்னு சொன்ன எதிர்க்கட்சிகளும் இருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். நிர்பயா ஆவணப்படத்தை தடையை மீறி வெளியிட்டது நாட்டை அவமதிப்பதற்காகவா, உண்மையை உரைப்பதற்காகவா அல்லது பரபரப்புக்கா என்ற கேள்வியை நேயர்கள் முன்னால் வைத்திருந்தோம். நாட்டை அவமதிக்க என்று 18% நேயர்களும், உண்மையை உரைக்க என்று 53% நேயர்களும், பரபரப்புக்காக என 29% பேரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. இதில் பரபரப்பு அப்படின்றத காட்டிலும் நாட்டை அவமதிக்கிற நோக்கம் குறைவாக தான் வெளிப்பட்டிருக்கு. நாம் நிகழ்ச்சி நிறைவு பகுதியில் இருக்கிற உங்களுடைய நிறைவு கருத்துக்களை சொல்லலாம். இன்றைக்கு நவீன தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் ஊடகங்கள் பொறுப்போடு செயல்படணும் அப்படின்னு சொல்கிறதோட நிறுத்திக்கணுமா, அல்லது இந்த தடையின் மூலமாக எதையேனும் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இந்த தடை பண்றதுக்கு பதிலா நிறைய போர்னோகிராஃபி சைட்ஸ் இருக்கு. ஏன்னா இது வந்து உண்மையை சொல்ல வர ஒரு விஷயம். அதை வந்து தடை பண்ணாம, எதை தடை பண்ணணுமோ அந்த விஷயத்தை தடை பண்ணாம, ஏன்னா எதுக்கெல்லாம் ஆக்சஸ் இருக்கோ தேவையில்லாத ஆக்சஸ் எல்லா லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கே, ஏன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனு ஒன்று வந்ததுலேருந்து எல்லாத்துலேயுமே இருக்கு. ஸோ அதுக்கு தடை பண்ணிட்டு, ஏன்னா இதை வந்து மறைக்கிறதுக்கு பதிலாக இதனால வந்து நாட்டினோட மானம் போகும், குழந்தைகளோட இது போகுன்றது, இதை தடை பண்ணலாம். முக்கியமாக எதை தடை பண்ணணுமோ அதை தடை பண்ணலாம். இந்த மாதிரி உண்மைகள் நம்ம விரும்பியோ விரும்பாமலோ சிலது மக்களை சென்று அடையணும். அதுவும் வந்து பெண்கள் வந்து குறிப்பாக பெண்கள் ஒரு அவேர்னஸே இல்லாமல் வீட்டுக்குள்ளே பூட்டி இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு ஊடகங்களில் பேசும்பொழுது மட்டும்தான் எந்த விதமான ஒரு ஆபத்து எதிர்நோக்கி இருக்கு. இது ஒரு நெகட்டிவ் கனோட்டேஷனாக இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு ஆபத்து. அதுவும் அவளுக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்பு அந்த நேரத்தில் ஊடகங்களை மறைச்சாச்சு. ஆனால் அந்த இவ்வளவு ஒரு தீவிரமான பாதிப்பு ஏற்பட்டதுன்னு அந்த ஆவணப்படத்தை பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியுது. ஸோ அந்த பயத்தை எதிர்கொள்ளி ஒரு அவேர்னஸ் கிரியேட்டடா ஒரு அலர்ட்டா இருக்கிறாங்க லேடிஸ். அவங்களுக்கு வந்து அவர்களுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு தெரியறதுக்கான வாய்ப்பு இதை தடை பண்ணி இருக்க கூடாது. மணி, தடை வந்து பிரச்சனையை தீர்த்துச்சா, இல்லை ஒரு ஆர்வத்தை தூண்டி இதை வந்து எல்லாரும் பாருங்கன்னு சொல்ற இன்னொரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி அந்த படத்துக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாமா, இதை வந்து தீவிரப்படுத்திருச்சுன்னு சொல்லலாமா? நிச்சயமா இது ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியை தான் கொடுத்துருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தெரிந்தோ தெரியாமலோ மிகப்பெரிய ஒரு பப்ளிசிட்டி ஹெல்ப்பை வந்து அந்த படத்துக்கு பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இது வந்து பிரச்சனையை தீர்க்க போவது கிடையாது. பிரச்சனையோட ஆழத்தை மேலும் புரிந்து கொள்வதற்கு தான் இது உதவ போகிறது. இன்னொன்று, நீங்கள் வந்து இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து இதை ஐசோலேட்டடாக பார்க்காதீங்க. மாட்டிறைச்சிக்கு தடை, சென்சார் போர்டில் தடை, எல்லாத்துக்கும் தடை. ஒருத்தன் எதை சாப்பிடணும், எதை உடுத்தணும், எதை பார்க்கணும், எவ்வளோ குழந்தைங்க பெற்றுக்கணும், யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய ஒரு மனநிலை கொண்ட ஆட்சியாளர்களின் நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டும். இதை தனித்து பார்த்தால் உங்களால் இதை புரிந்து கொள்ள முடியாது. இன்னொன்று, இதோட பர்பஸ் இதை அச்சீவ் பண்ணியிருந்தனா கூட நம்ம ஓரளவு ஓகே, அவங்களாவது ஜெயிச்சாங்கலாம். அவங்களும் ஜெயிக்கல. இப்போ ஒரு ஜோக் இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க. அதான் வந்து டெல்லியில் வந்து எக்ஸே கிடைக்கல, பிகாஸ் த கவர்மெண்ட் இஸ் ஹேவிங் ஃபுல் ஆஃப் எக்ஸ் ஆன் இட்ஸ் ஃபேஸ். ஏன்னா நீ தோத்து போயிட்ட, உன்னால் அதையும் செய்ய முடியல. ஆகவே இன்றைய காலகட்டத்தின் அந்த தேவைகள் கூட புரிந்து கொள்ளாமல் இந்த அரசு ஏன் ஒரு நீஜர்க் ரியாக்ஷன் பண்ணிச்சுன்றது தான் ஆச்சரியமா இருக்கு. வானதி, உங்களுக்கு நான் புதிய கேள்வி கேட்க வரும்ல, அதற்கு இப்போ நீங்கள் பதில் சொல்ல விரும்புறீங்க, அந்த பதிலை நீங்கள் சொல்லுங்க. ஆமாம், அதாவது ஆட்சியாளர்களுடைய மனநிலையை தொடர்ச்சியாக புரிஞ்சுக்கணும், எல்லாத்துக்கும் தடை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அரசாங்கமே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் ஒன்றாக இணைச்சி எல்லாத்தையும் அரசாங்கத்தை மேலே தூக்கி போட்டாரு. அதாவது அரசாங்கத்திற்கு சென்சார் போர்டுன்னு கூட ஒன்று வச்சிருக்கு. யார் வேணாலும் சினிமா எடுத்துக்கலாம், கருத்து சுதந்திரம் இந்த நாட்டில் இருக்கு, நாங்கள் எதை வேணாலும் காட்டுவோம், எப்படி வேணாலும் காட்டுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட. செய்தி சேனலுக்கு சென்சார் இல்லை, செய்தி சேனலுக்கு இல்லை. நீங்க வந்து இன்ஃபேக்ட் இப்போ வந்து இந்த தீவிரவாத தாக்குதலுடைய இதுக்கு தொடர்ச்சியா இப்போ அரசாங்கம் அந்த பரிசீலனை இருக்கு. ஏனென்றால் நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி. அதனால எதுக்கெல்லாம் தேவையோ நிச்சயமாக அதுதான் சொல்றேன் வரலாம். ஏனென்று கேட்டால் நாட்டினுடைய பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, பல்வேறு பிரச்சனைகள் கேள்விக்குரியது. நீங்க அதாவது நீங்க அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நாட்டுல அந்த விதி விலக்கு இல்ல விதியில வந்து தடை செய்யற அதிகாரம் எல்லாத்தையும் தூக்கி போட்டணும். அப்படி இல்ல, அரசாங்கத்திற்கு என்று பொறுப்பு இருக்கிறது. மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டிய அரசாங்கம் என்ன நடவடிக்கை இதில் எடுக்க வேண்டுமோ அதை எடுத்திருக்கிறது. நிறைவாக சுருக்கமாக செய்திக்கு வழிவிடணும், உங்க நிறைவு கருத்து. நாங்க எல்லாரும் ஆண்களால பாராட்டப்பட்ட பெண்கள், குடும்பங்களில் அப்பாவாலையும் அண்ணனாலையும் ஆதரிக்கப்பட்டு இந்த மாதிரியாக பெண்கள் வரணும் அப்படின்னு ஆசைப்படுகிற ஆயிரக்கணக்கான ஆண்களை நமக்கு தெரியும். ஆனால் அவங்க எல்லாம் விதிவிலக்குகள். இந்த நாட்டினுடைய பொதுவான மனநிலைங்கிறதுல ஆண்களிடத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அது தீவிரமாக பெண்களை தாக்குதுங்கும் போது அதை நாம் சரியாக புரிந்து கொள்வதற்கு இந்த கோர் கிரைம், அது கடுமையான குற்றம். அதில் அந்த 5 வயசு குழந்தைய கொண்டவனுடைய பேட்டி ரொம்ப முக்கியமானது. அது பிச்சைக்கார குழந்தை தானே,
அப்படின்னு சொன்ன அந்த மனநிலை இருக்கு பாருங்க. இதை வந்து நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம வீடுகளில் ஆண் குழந்தைகளை வளர்ப்பதில் இருக்கிறதுல இருந்து நம்முடைய சமூக பிரச்சனை இது எல்லா மதம் எல்லா கட்சி எல்லாத்தையும் தாண்டியது. அந்த அக்கறையோட நம்ம புரிஞ்சுக்கணும்னு நான் அவங்க கருத்துலயும் என் கருத்துலயும் ஒரே ஒரு வித்தியாசம். அவங்க விதிவிலக்கா நல்ல ஆண்களை சொல்றாங்க, நான் விதிவிலக்கா மோசமான ஆண்களை சொல்றேன். பெண்களின் பாதுகாப்பு பெண்கள் கையில் இல்ல, ஆண்கள்ட்ட இருக்கக்கூடிய மனநிலை மாறணும். அந்த மாற்றத்தின் மூலமா எனக்கு ஓட்டு வேண்டாம், அவங்க ஆண்கள் ஓட்டும் வேணும். நாங்க உங்களுடைய நாளுடைய வருகைக்கும் கருத்து பயிருக்கும் மிக்க நன்றி. நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு